முத்து முத்து என்ன முத்து? நீ இந்த கம்பெனியை விட்டாலும் இந்த கம்பெனி உன்னை விடாத போல இருக்கு மாமா. பாம்பு மாதிரி உன் கழுத்தை சுத்திக்கிட்டு இறங்க மாட்டேங்குது. என்ன பண்றது முத்து? நான் பாக்கி சம்பளத்தை வாங்கி ஆகணுமே. ராத்திரிக்கு மட்டும் என்னோட பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன். சரி மாமா, போயிட்டு வா. நீ இப்ப வந்து சாப்பிடு. சரி. வா அப்பாடா, இன்னைக்கு நைட் அவ வீட்டுல தங்கறதுக்கு எப்படியோ முத்தழக சம்மதிக்க வச்சாச்சு. இந்த மாமா உனக்கு பிடிச்ச நெய் தோசை. போதும் முத்து, எவ்வளவு? என்ன மாமா அதுக்குள்ள போதுன்னு சொல்ற? இன்னொரு தோசை வாங்கிக்கோ. ஐயா, நான் இங்கேயே வயிறு முட்டை சாப்பிட்டா அங்க அபி வீட்டுல போய் என்னத்தை சாப்பிடுறது? முத்து வேணாம், போதும், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இரு மாமா, ஒரே ஒரு தோசை மட்டும் ஊத்தி எடுத்துட்டு வரேன், அதை மட்டும் சாப்பிட்டு போ. சரி போ, கொண்டு வா. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு முத்து? என்னாச்சு? உனக்கு பொறையிருச்சு, அதான் தலையில தட்டி கொடுத்து தண்ணி குடுக்கலான்னு வந்தேன். அப்ப கால் இடிச்சுக்கிச்சு. ஐயோ, இருமா, இரு, காலை நல்லா தேய்ச்சி விடுறேன். ஐயோ மாமா, நீ முதல்ல தண்ணி குடி மாமா, அப்பதான் உனக்கு பொறையிறது சரியாகும். தண்ணி குடி மாமா. முத்து, நீ என்ன பாத்துக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்ன பாத்துக்க. காலை நல்லா தேய்ச்சி விடு, இல்லன்னா வீங்கிடும். நான் தேய்ச்சிக்கிறேன் மாமா, நீ தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு. பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க கூடாது மாமா. பாத்தியா பாண்டி, முத்தழகுக்கு உன் மேல இருக்கிற பாசத்தை. உனக்கு சின்னதா பொறையறனா கூட அத அவளால தாங்கிக்க முடியலடா. உனக்காக பதறி ஓடி வந்து கால்ல இடிச்சுக்கிட்டாப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்டா. ஆமா பாண்டி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அந்த வரம் உனக்கு நிறையவே கிடைச்சிருக்கடா. நீ வா முத்து, உனக்கு என்ன தேய்ச்சி காலை நீவி விடுறேன், வா. இல்ல மாமா, அத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிட்டு தானமா இருந்தேன், நீ வா. வேண்டாம் வா. போமா போமா, எந்திரி. கூப்பிட்டு போப்பா. பாத்து பாத்து கூப்பிட்டு போப்பா, மெதுவா. மாமா மாமா, கொஞ்சம் பொறுத்துக்க முத்தழகு. பாத்து மாமா, கொஞ்சம் மெதுவா, வலிக்குது. இரு முத்தழகு. ஐயோ மாமா, பாத்து மாமா, கொஞ்சம் மெதுவா தேய்ச்சி விடு, வலிக்குது. ஏன் முத்தழகு இப்படி பண்ற? எனக்கு போறதானே ஏறிச்சு, ஏதோ உயிரே போன மாதிரி நீ இப்படி. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் சொல்லாத மாமா. உனக்கு ஒண்ணு ஆகாது, உனக்கு ஒண்ணு ஆகவும் நான் விட மாட்டேன். முத்தழகு, நான் வீட்டுல இருக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. எனக்காக விழுந்து விழுந்து வேலை பார்க்கற, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர. ஆனா நான் வீட்டுல இல்லாதப்போ ஏன் ரொம்ப சோகமாயிடுற? ஏன் முத்து இப்படிலாம் பண்ற? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் மாமா, உனக்கு எல்லாமே நான் தானே பண்ணி கொடுக்கணும். அது சரிதான், அதுக்காக இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்து காலை அடிச்சுப்பியா? மாமா, உனக்காக நான் கால் அடிச்சுக்கிறது மட்டும் இல்ல, என் உயிரையே கொடுப்பேன் மாமா. நம்மளால சாமியை நேர்ல பார்க்க முடியாது மாமா, நான் உன்னதான் சாமியா பாக்குறேன். உனக்கு ஒண்ணுனா என்னால அதை தாங்கிக்க முடியாது மாமா. முத்தழகு,
சொல்லு மாமா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்லணும். சொல்லு மாமா. ஆ, சும்மா சொல்றேன். ஒருவேளை நான் உன் கழுத்துல தாலி கட்டாம என்ன மாதிரியே உன் மேல பாசமா இருக்கிற இன்னொரு ஆள் உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? மாமா, நான் செத்துருவேன் மாமா. மாமா, நான் உன்னை இன்னைக்கு நேத்து விரும்பல. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நான் உன்னதான் மாமா விரும்பிக்கிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் பாண்டி மாமா தான் என் உசுறு உலகம் எல்லாமே. நீ இல்லாட்டி என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல மாமா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. யாருக்கும் உன்னை விட்டு கொடுத்துட்டு எவனோ ஒருத்தன் கட்டுற தாலியை வாங்குறதுக்கு என்னால முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நான் என் உசுரையே விட்டுருப்பேன் மாமா. மாமா, இனிமே நீ சும்மா கூட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. சரி மாமா, உனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு. முத்தழகு பாண்டிய அவ உசுரை விட பெருசா நினைக்கிறா, விரும்புறா. பாண்டி தான் வாழ்க்கையில இல்லாத விஷயத்த முத்தழகால தாங்கிக்கவே முடியாது. இப்ப நான் எப்படி முத்தழகு கிட்ட உன் கழுத்துல தாலி கட்டினது உன் மாமா பாண்டி இல்ல, நான் தான் சஞ்சீவ்ங்கிறத சொல்றது? முத்தழகுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் பாண்டி இல்லைங்கிறது தெரியவே கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிட்டா இவ உசுரியே விட்டுருவா. ஏண்டா வேலைக்கு போகணும்னு சொன்னியே போலையா? போறேம்மா. என்ன மோடா, நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கியேடா. மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரியா? வரேன். என்னது ஒண்ணும் இல்லையா? ஏண்டா, நான் உன்னை பெத்தவடா. எனக்கு தெரியாது உனக்கு பித்து பிடிச்சிருக்கா தெளிவா இருக்கியான்னு. என்னமோ போ. என்ன குத்திட்டு? தம்பி தம்பி தம்பி, என்னாச்சு தம்பி? பாண்டி, உனக்கு கத்தி குத்து காயம் முழுசா ஆறல. அது ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளாவது ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ கவலைப்படாத, உனக்கு பட்ட காயம் சீக்கிரம் ஆறிடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கவலைப்படாத பாண்டி. பாண்டி, நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்து தரேன். இப்போ வந்துடுறேன். ஏண்டா அப்படி பண்ண? சாரி மச்சான். வயிற்றுக்கு திங்கிற சோத்துக்கு கூட ஒன்ன அண்டிதான் இருக்க வேண்டியது இருக்கு மச்சான். ஏன் கேவலம் குடிக்கிற குடிக்கு கூட ஒன்ன அண்டிதான்ல நான் இருக்க வேண்டியது இருக்கு. நான் எப்பதான் பணக்காரன் ஆவறது? அதுக்காக காசுக்காக நம்பிக்கை துரோகமா பண்ற? முதுகுல குத்திட்டியான துரோகி.
தப்பு பண்ணிட்டடா. துரோகி. பாண்டிய நாங்க கொன்னுட்டாலும் அவன் பாடி இன்னும் எங்க கிட்ட தான் இருக்கு. அதை யாராவது பாத்துறதுக்குள்ள சஞ்சீவும் பாண்டியும் 2 பேருன்னு சஞ்சீவ் கிட்ட ப்ரூவ் பண்ணி அந்த அபி சஞ்சீவ் கூட சேர்ந்துருவா. அதனால பாண்டிய யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எனக்காக என் எதிரியே நீ கொண்டு இருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? கண்டிப்பா பண்றேன். ஆ, என் ஆளுகளை நீ இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். யாருக்கும் தெரியாம பாண்டியோட டெட் பாடியை அழிச்சிட சொல்றேன். தேங்க்யூ அண்ணாச்சி. டேய் அண்ணாச்சி. உடனே கிளம்புங்கடா. சரி அண்ணாச்சி. போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணாச்சியோட ஆளுங்க வந்துருவாங்க. அது வரைக்கும் இந்த பாண்டியை யாரும் பாத்துறக்கூடாது. டேய் சிரிஜா மேடம் பாண்டிய தூரமா கொண்டு போய் புதைக்க சொன்னாங்க. எங்கடா கொண்டு போய் புதைக்கிறது? நம்ம முந்திரி காட்டுக்கு நடுவுல கொண்டு போய் போச்சிடலாம். அங்கதான் ஆள் நடமாட்டமே இருக்காது. நீ சொல்றதுதான் சரி. ஏய், எனக்கு இப்ப சரக்கு அடிக்கணும் போல இருக்கு. சரக்கு அடிக்கலாமா? ஏண்டா வண்டியில பணத்தை வச்சுக்கிட்டு சரக்கு அடிக்கலாமான்னு கேக்குற? பூசாடா நீ. பாண்டிய புதைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இவனை எப்ப புதைச்சு நம்ம எப்ப சரக்கு அடிக்கிறது? எனக்கு இப்ப சரக்கு அடிச்சாகணும். நீ வரியா இல்லையா? டேய் அடிக்கலாம்டா. ஆனா சரக்கு அடிச்சுக்கிட்டு போதையில மண்ணை வெட்டி பாண்டிய குழி தோண்டி புதைக்கிறதெல்லாம் ரொம்ப சிக்கல்டா. அதான் யோசிக்கிறேன். அப்ப பாண்டிய முந்திரி காட்டுல புதைக்க வேணாம். 4 ஊர் தாண்டி ஒரு சுடுகாடு இருக்குல்ல, அங்க போச்சிடலாம். ஏய், அங்க வெட்டியா இருப்பான். அவனுக்கு காசு கொடுத்தோம்னா அவன் குழிய தோண்டிடுவான். ஏய், வெட்டியான் குழி தோன்ற வரைக்கும் நாம சுடுகாட்டுல உட்காந்து எங்கன்னா சரக்கு அடிக்கலாம்டா. வெட்டியான் குழி தோண்டி முடிச்சோன அந்த குழிக்குள்ள பாண்டிய போட்டு மூடிட்டு அண்ணாச்சி கிட்ட தகவல் சொல்லிடலாம். புதைச்ச மாதிரி ஆயிடுச்சு, நம்ம சரக்கு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உன் யோசனை நல்லா தான் இருக்கு. நாம வெட்டியாங்கிட்ட பாண்டிய புதைக்க சொல்றதுதான் கொஞ்சம் இடிக்குது. வெட்டியான் பாண்டிய அடையாளம் தெரிஞ்சு போலீஸுக்கு சொல்லிட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. சுடுகாடு 4 ஊர் தாண்டி இருக்கு. அவனுக்கு எப்படி பாண்டிய அடையாளம் தெரியும்? வெட்டியானுக்கு அண்ணாச்சியை பத்தி நல்லா தெரியும். நம்ம அண்ணாச்சி ஆளுங்கன்னு சொன்னா போதும், உயிருக்கு பயந்து சொன்னதை செஞ்சிருவான். அது மட்டும் இல்லாம அண்ணாச்சியை போலீஸ்ல போட்டு கொடுக்க இந்த ஜில்லால எவனுக்கிட்ட தைரியம் இருக்கு? சரி, அப்போ சுடுகாட்டுக்கே போயிடலாம். சரி சரி, போற வழியில ஒயின் ஷாப் இருக்கும், அங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்து. டேய் நிறுத்துறேன்டா, நீ போல வேகமா. சரிண்ணா. டேய் என்னடா சுடுகாட்டுல யாரையும் காணா? இருடா பாக்கலாம், இருடா. டேய் அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. ஆமாண்டா, இருடா போய் கூட்டு கூட்டு வா. வா. சரி. யோ, ஆ? நீதான் வெட்டியானா? ஆமா. உன்னை கூப்பிடுறாங்க, வா. யாரு?
யோ கூப்பிட்டா வாயா, அது போட்டு வா. யோ சீக்கிரம் வாயா. ஐயா என்ன விஷயம்? ஒரு ஆள் இறந்துட்டாப்ல, அவரை புதைக்கணும். இறந்துட்டாரா? யாருக்கு அவர் சொந்தக்காரரு? யாருக்கும் சொந்தம் இல்ல. ரோட்ல வரும்போது அடிபட்டு கிடந்தான். போய் பார்த்தோம், உடம்புல உசுறு இல்ல. அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்ல. அதான் பணத்தை இங்க கொண்டு வந்தோம். ஐயா ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க ஐயா. ரோட்ல பணம் கிடந்தா அதை போலீஸ் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஏய் ரொம்ப பேசாத. நாங்க யாரு தெரியுமா? அண்ணாச்சி ஆளுங்க. ஐயோ, உன் உசுருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒழுங்கா நாங்க சொல்றதை செய். சரிங்க ஐயா. ம் வா சீக்கிரம். யோ இந்த இருக்கு பாரு பணம். ஐயா ரோட்ல அடிபட்டு கிடந்தாருன்னு சொன்னீங்க. ஆனா வயிற்றுல ரத்தம் வருது ஐயா. அது ரோட்ல அடிபட்டதுல வயித்துல கம்பி சொருகிருச்சு. ஏய் என்ன நீ இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இத பாரு, ஓவரா கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. இந்தா பணம் புடி. நீ போய் குளிய விட்டு நாங்க இவனை தூக்கிட்டு வரோம். போ. டேய் தூக்குங்கடா. ம். டேய் நீ போய் சரக்கு எடுத்துட்டு வா. சரிண்ணா. இத பாரு, நாங்க அந்த பக்கம் உட்காந்துருப்போம். நீ குழிய தோண்டினவனே எங்களை கூப்பிடு, சரியா? சரிங்க. ம் வாடா. யாரு பெத்த பிள்ளையோ அண்ணாச்சி ஆளுகிட்ட மாட்டிக்கிச்சு. நமக்கு எதுக்கு வம்பு? ஒளிய தோண்டுவோம். டேய் உட்காரு. டேய் சர்கேரா தண்ணி பாட்டில் கொடு. இந்தாண்ணா. கொடு. அப்படி உட்கார்ற. சீக்கிரமா ஊத்துடா. சியர்ஸ்டா. என்ன உசுர் இருக்கு? தம்பி தம்பி சுசு
இந்த தம்பி உடம்புல உயிர் இருக்க விஷயம் தெரியாம அண்ணாச்சி அவங்க கொண்டு வந்தாங்களே. தம்பி தம்பி உயிர் இருக்க விஷயத்த உடனே அவங்கள்ட்ட சொல்லணும். ஆ